கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுடைய சிந்தனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்த 6 மாதங்களை முடித்து இந்த ஜூலை மாதம் 1 தேதியிலே நாம் எல்லாரும் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதனாலே ஆண்டவரை சோத்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் குடிக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் நிரப்புவராக. சங்கீதம் 95 6வது வசனத்திலே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இந்த 95ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் கிறிஸ்தவத்தின் மத்தியிலே பணிவதும் குனிவதும் முழங்கால் படியிடுவதும் காணாமல் போய் தன்னுடைய சரீரம் எப்படி வளைத்துக் கொள்ள முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெபத்தை கண்கள் கூட மூடாமல் ஜெபம் செய்கிற கூட்டத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் திருமறையிலே அநேக இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் என்று திருமறை வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. அதைதான் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை உண்டாக்கின உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை அவருக்கு முன்பாக வளைத்து கொடுக்க வேண்டும். அந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். எல்லாரும் ஒரு பொதுவான கருத்தை சொல்வார்கள், மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மாதத்தின் 1 தேதியிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட அறைகோவலை, இப்படிப்பட்ட சிந்தனையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.